ஜபுல்லா காரங்க சோமாக்கிறீங்களா? நல்ல சோமாக்கிறேனே. என்ன ஏற்கனவே நீங்கள் சோசியல் மீடியாவில் எஃபி, வாட்ஸ்அப், அதே போல் யூடியூப்ல எல்லாம் வந்துக்கிட்டு இருந்தீங்க. இப்போ கொஞ்ச நாளாக காண இல்லையே, என்ன விஷயம்? பிஸி, வேற ஒன்றும் இல்லை, பிஸி. விளங்குறா? இந்த இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு நேமா பிஸி. சரியா? நாங்கள் உள்ள காலத்துக்கு இத்தனை வருஷத்துக்கு எத்தனையோ தலைவர் மேலே பார்த்திக்கிறோம், எத்தனையோ ஜனாதிபதி இந்த நாட்டில் வந்துட்டு பேசிக்கிறாங்க, நாங்கள் பார்த்திக்கிறோம். சரியா? இந்த அனுரகுமார திசாநாயகம் ஒரு ஜனாதிபதியை நான் பார்த்ததே இல்லை. என்ன எழுதிருக்க தெரியுமா? சரி, 15,000 நான் கேட்குறேன். இப்போ டித்வா புயல் வந்தது தானே, இந்த புயல் வந்துட்டு போய் பிறகு இன்னும் மக்கள் நிவாரணம் அள்ளிக்கிட்டு தான் இருக்குது. இதுக்கு முதல்ல இருந்த கவர்மெண்ட் நீங்கள் எப்படியும் 55-56 வயசு இருக்கும், இப்படி ஏதாவது நீங்க பாத்தீங்கன்னா 60 வயசு ஆயிடுது. ஏன் வயசை குறைக்கிறீங்க? 60 வயசு ஆயிடுது. பாக்க சும்மா பொடியமா இருக்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு செயலை இதுவரைக்கும் நான் எந்த கவர்மெண்ட்லயே பார்த்தது கிடையாது. இந்த மாதிரி எந்த கவர்மெண்ட் வெள்ள வர தான் அடிச்சுட்டு போவோம், நாங்க தாழ்வோம் தான் எழுவோம் தான், எங்களோட பாட்டிலே இருப்போம் நாங்களே. இப்ப அப்படி இல்லை. ஒவ்வொரு வெள்ளத்து உயரத்துக்கு தக்கிற சல்லி, உயரத்துக்கு தக்கிற சல்லி. சரியா? ஸ்கூலுக்குள்ள நடந்துட்டா 15,000, வீட்டுக்குள்ள வந்துடா 25,000, செவுத்து நடந்துடா 50,000. சரியா? கூரை போச்சுடா 2 லட்சம், 20 லட்சம். அந்த மாதிரி ஒசரத்துக்கு தக்கிற சல்லி தார ஜனாதிபதி இந்த ஜனாதிபதி, இந்த அரசாங்கம் ஒண்ணுதான். இது வரைக்கும் எந்த அரசாங்கத்தையும் காணாத ஒண்ணு நாங்க கண்டிக்கிறோம். இதுக்கப்புறம் ஜனாதிபதி ஓட்டு கட்டு வரப்படாது எங்ககிட்ட. அவர் வீட்டுல கூட நாங்க வெளில வைப்போம். அவர் நாமினேஷன் கட்டி போட்டு வீட்டுல சொல்றீங்க. திசாநாயக அனுரகுமார திசாநாயகா இதுக்கு பிறகு ஓட்டு கட்டி எங்ககிட்ட வரப்படாது, அவர் வீட்டுல கூட நாங்க வெளில வைப்போம். அவ்வளவு மொத்தத்துக்கு சொல்ல போனோம். அவ்வளவு என்ன மக்களுக்கு வாரி வாரி வழங்கிக்கிட்டே இருக்கிறாரு. இன்னும் அது மாத்திரமா, இன்னும் அந்த கியூஆர் காட்சின்னு சொல்லி எடுக்கிறாங்களே, இன்னைக்கு அதே 25,000 ஆக்கிக்கிறாரு. 25,000 12,000 இப்ப 25,000. அப்ப இன்னும் என்ன வர குடிக்கிறான், எல்லாத்தையும் குடி கொடுக்க மக்களுக்கு பிரிச்சு கொடுக்குறாரப்பா. நேரத்துல இந்த வாழ்க்கை மாதிரி இல்லை, இவர் ஈக்கிறத மக்களுக்கு. ஏற்கனவே அரசியல்வாதிகள் பொக்கெட்ல போட்டதை இப்ப மக்களுக்கு மக்கள் இப்ப நாம பிரிச்சு எடுத்துக்கிட்டீங்க. அவ்வளவுதான். அதனால பாராட்டுறோம் நாங்க அவரை இப்ப பாராட்டு. சரி சரி ஓகே. வாங்க எல்லாம் ஏஜி ஆபீஸ் நாளைக்கு.